வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை நகைச்சுவையுடன் கூடிய பேச்சால் லியோனி திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பகுதியில் வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், ஒற்றை விரலால் அதிமுகவைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஓங்கி அடித்து விடுவேன் என்று கூறுகிறார். ஆம், அவரிடம் இருப்பது ஒற்றை விரலில் மட்டுமே தான். அவர் இருந்த 5 விரலில் ஒன்று ஜெயலலிதா, மற்றொன்று பாஜக, மற்றொன்று OPS என 4 விரல்களும் கலண்டு போய்விட்டன. இப்பொழுது அவரிடம் இருப்பது ஒரே விரல்தான். அந்த ஒரு விரலை வைத்து ஓங்கி அடிப்பேன் என்று கூறுகிறார். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஐயோ ஐயோ, அதிமுக காரன்லாம் டீ கடையில் உட்காந்து அண்ணன் என்னடா பண்றாரு, யாரடா ஆதரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அவர் யாரை ஆதரிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. அப்புறம் நமக்கு எப்படா தெரியும்? மோடியை ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா மாப்பிள்ள? அதைத்தாண்டா இவ்வளோ நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்மளால கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, அவர் இப்ப பிரச்சாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம், ஒரு விரல் அடிக்க போறாரு. சகோதரிகள்லாம் இருக்கீங்க, உங்க வீட்டுல பய சேட்டை பண்ணான்னா ஒரு விரல் அரைஞ்சிங்கன்னா வலிக்குமா? வேணாம், ஒரு விரல் அடிப்பாராங்க. அவர் உண்மையிலே பிரச்சாரம் கரெக்டா தான் பண்றாரு. ஒரு விரல் தான் இப்ப அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருந்து 5 விரல்ல கட்ட விரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா இழந்துட்டாரு. நடுவிரல் சின்னம்மா சசிகலா, அதை இழந்துட்டாரு. இந்த மோதிர விரல் யாரு? OPS 11 MLAவோட சட்ட இது ஆதரவு கொடுத்தவர், அதையும் இழந்துட்டாரு. கடைசி ஆதரவு கொடுத்த பாஜக, அதையும் இழந்துட்டாரு. இப்ப ஐயா எது கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு ரசஞ்சோறு திங்க முடியுமா? தின்னு பாருங்க. இன்னைக்கு நைட்டு ரசத்தையும் சோத்தையும் பிணைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு விரல்ல வச்சு இட்லி திங்க முடியுமா? தோசை திங்க முடியுமா? அல்லது ஒரு விரல்ல வச்சு கடப்பாறையில வேலை பார்க்க முடியுமா? மம்பட்டியில வேலை பார்க்க முடியுமா? அடுப்புல சோறாக்க முடியுமா? ஐயா, எவன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னே தெரியல. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். இந்த ஒரு விரல்ல என்ன செய்யலாம்? மண்டைய சொரியலாம், காது குடையலாம், சரக்கடிச்சிட்டு ஊறுகாயை தொட்டு நக்கலாம். இதை தவிர இந்த ஒரு விரல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒற்றை விரலால் வாங்கி